நம்ம முன்னோர்கள் வழி வழியா ஃபாலோ பண்ற சில விஷயங்கள்ங்க. அது எல்லாமே நம்மளுடைய ஆன்மீகத்தோடையும், ஆரோக்கியத்தோடையும் தொடர்புடையது. சாதாரணமா ஒரு விஷயம் இந்த டைம்க்கு இத ஃபாலோ பண்ணுங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ணவே மாட்டோம். இது ஆன்மீக ரீதியாக நமக்கு சொல்லும்போது, சித்தர்களே, கடவுளே நமக்கு இத செய்யுங்கன்னு ஒரு அ புராண கதைகள் மூலமாகவோ, நமக்கு சில விஷயங்கள சொல்லும்போது, கண்டிப்பா அத நம்ம தவறாம ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா, இந்த அண்டத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காலநிலை மாற்றத்தின் கிரகங்களோட மாற்றம். அந்த சமயத்துல நம்ம உடல்ல, அதாவது இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள் உடல்லயும் மாற்றம் நிகழும். அதனால தான் அமாவாசையா, பௌர்ணமியா, கிரகண நேரமா, ஒவ்வொரு டைம்லயும் சஷ்டி, ஏகாதசி, சதுர்த்தி இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே சொல்லி, உணவு முறைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பத்தி தான் தவற விடாமல் நீங்கள் அனைவரும் செய்யணும் அப்படின்னு தான் இந்த பதிவு உங்களுக்காக நான் குடுக்குறேன். அதுதாங்க வருகிற மார்ச் 14 சனிக்கிழமை. என்ன? நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. காரடையான் நோம்புங்க. பெண்களுக்கான சிறப்பான ஒரு நாள். பெண்கள் இத கண்டிப்பா நீங்க செய்யணும். ஸோ நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அனைவரும் சந்தோஷமாக, ஆரோக்கியமாக இருப்பதற்கும், கணவரோட ஆயுள் நீட்டிக்கப்படணும் அப்படின்றதுக்காகவும் இது செய்யக்கூடியது. அதாவது மாசி மாதம் கடைசி நாள் வரக்கூடிய ஒரு விசேஷமான நாள் இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்றது. இது எல்லா பெண்களுமே என்னன்னா, தன்னுடைய கணவரோட ஆயுள் அதிகரிக்கணும். நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழணும். வீட்டில் சந்தோஷம் நிலைக்கணும். அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க, இந்த விரதத்த கடைபிடிச்சு, புது தாலி மாத்துறது வழக்கத்துல இருக்கு.